எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் 2A இப்போ புது சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. குறிப்பாக 2A நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அது இல்லாமல் மேக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துலேயுமே மேக்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். குரூப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மெயின்ஸில் மேக்ஸ் இருந்தது. அதை எடுத்துட்டு குரூப் 2ல இந்த மேக்ஸ் அப்படின்ற ரீசனிங் பார்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வண்டியில் 2 வீலரில் அவங்க போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும், புத்தூரும் வடகருமா கிடப்பாங்க. அப்போ ஆம்புலன்ஸில் எடுத்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. திருப்பியும் இந்த ஆம்புலன்ஸ்க்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்? ரொம்ப பிரச்சனையாயிடும். அது மாதிரி மேக்ஸை கண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க சிலபஸில் இருக்கக்கூடிய மேக்ஸு அந்த அளவுக்கு கஷ்டமான மேக்ஸ் கிடையாது. ரீசனிங் தான், சரிங்களா? லாஜிக்கல் ரீசனிங் மட்டும்தான். ஆனால் கஷ்டம் இல்லை அப்படின்னா அவ்வளோ ஈஸியும் இல்லை. எதனால அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு 100 கொஸ்டின் ஜிஎஸ்லேருந்து இருக்கும். ஜிஎஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிறைய சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து எடுத்து கொஸ்டினாக கேட்பாங்க. அதில் நமக்கு ஒரு 50-60க்கு தான் ஆன்சர் தெரியும். மற்றதெல்லாம் புதுசாக அங்கே தான் போய் படிப்போம், அது மாதிரியான கொஸ்டின் எல்லாத்தையும். அதே மாதிரி இலக்கணம், தமிழில் இலக்கணம் இருக்கும், இங்கிலீஷில் கிராமர் இருக்கும். தமிழ் இலக்கணத்தில் நேர் நேர் தேமா அப்படின்ட்டு அங்கேயும் கணக்கு போட வச்சிருவாங்க. நம்மளை கஷ்டமாக தான் கேட்பாங்க. இப்பயுமே கணக்கு, அதாவது நம்மளுடைய இலக்கணம் பாட்டு ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. வெரி டஃப்பாக இருந்தது. பிரித்து எழுதுகள்லாம் இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டதில்லை. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையும் டஃப்பாக கேட்பாங்க. இங்கிலீஷ் கிராமர் எப்படி வேணாலும் கேட்பாங்க, சரிங்களா? ஈஸியாகவும் கேட்பாங்க, கஷ்டமாகவும் கேட்பாங்க. அது அவங்களுடைய இந்த கொஸ்டின் செட்டரை பொறுத்து. அதுக்கப்புறம் 40 மார்க் நமக்கு ரீசனிங் பார்ட் இருக்கு. ஸோ நமக்கு இந்த குரூப் 2லயே எதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட்டுக்கு தான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங், ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் என்ன தொடர்பு, அது நம்ம ஒரு பெர்மினேஷன் காம்பினேஷன், இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ட்ரை பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம கொண்டு வருவோம், சரிங்களா? ஸோ ஒரு ஆன்சரை கொண்டு வருவோம். அதுக்கு தான் டைம் ரொம்ப எடுத்துக்கும். இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வேற, சரிங்களா? நமக்கு ரொம்ப டைம் அப்படின்றது ரொம்ப வேகமாக ஓடிடும். இந்த 100 கொஸ்டின்லயே நமக்கு 1.5 மணி நேரம் ஆயிடும். மேக்ஸ் கொஸ்டின் 40 கொஸ்டின் போடணும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆயிடும். 60 கொஸ்டின் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? நேர மேலாண்மை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எதனால நான் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம இந்த ஃபார்முலா, தனி வட்டி, கூட்டு வட்டி அப்படின்னு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ற தேவை கிடையாது இனிமேல். ஒன்லி ரீசனிங் லாஜிக்கலா நமக்கு புரியுதா புரியலையா. என்னன்னா, நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆப்டிடியூட் கொஸ்டினை நீங்க கம்ப்யூட்டருக்கு இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆன்சர் கொடுத்துரும். ஆனால் லாஜிக்கல் ரீசனிங் நம்மளுடைய ஹியூமன் மூளையை வச்சு தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதுல வேர்பல், நான் வேர்பல் அப்படின்னு இருக்கும். நான் வேர்பல் அப்படின்றது படம் போட்டு 3வது படம் 4வது படம் அதை வச்சு 5வது படம் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு படத்தை வச்சு நம்ம அடுத்தது என்ன அப்படின்றத முடிவு பண்ணுவோம். நான் வேர்பல். வேர்பல் அப்படின்றது நம்மளுடைய வேர்ட்ஸ் வச்சு சொல்றது, ஆல்பா நியூமரிக் வச்சு சொல்றது, இது மாதிரிலாம் நமக்கு இருக்குங்க. ஓகே, ஸோ இதுல இந்த செஷன்ல உங்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த சிலபஸை டீகோட் பண்ணி எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்ற விவரம் மட்டும்தான் நம்ம இதுல சொல்ல போறாங்க. 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஏன்னா 27 டாபிக் இருக்கு. ஒரு டாபிக்கும் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் அப்படின்னு எடுத்து எப்படி இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே புதுசா இருக்கும். நீங்க ரயில்வேஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லைன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த ரீசனிங் பார்ட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷும் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? நம்ம காம்ப்ரஹென்ஷன்லாம் படிச்சு சால்வ் பண்ணியிருப்போம். யூபிஎஸ்சியில் சிசாட்லேயே இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2லயே ரீசனிங் பார்ட் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி அப்படின்னு தான் கேட்பாங்க. டைஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு கேள்வி 2 கேள்வி தான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு இதுல நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க. 40 கேள்வி கேட்க போறாங்க. டைம் தான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கும். 40 கேள்வியை உங்களுக்கு ஒரு 1.25 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சால்வ் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு 10th பாஸ் பண்ண ஸ்டூடெண்டே இதை கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய 40 கேள்விக்கு பதில் அளிச்சிருவாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டைம்குள்ள முடிக்கணும். நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமே என்ன அப்படின்னா, இந்த 3 மணி நேரம் பேப்பரை 4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா யாராலையுமே சால்வ் பண்ண முடியும், எல்லாராலையுமே நல்லா எழுத முடியும். ஆனா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்றோமா இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, ஸோ இதுல நம்ம சிலபஸ் ஒன்னொன்னா நம்ம எடுத்து பார்ப்பாங்க.
இப்ப ஒரு 50% ஆஃப் சிலபஸ் மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனலாகி. ஸோ அனலாகி அப்படின்னா ஒத்தத்தன்மை அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாடல் 2 மாடல் அப்படின்றத கொடுத்துருப்போம். இதுல சொல்றதுல பாதி ஏற்கனவே நீங்க உங்களுடைய பழைய எக்ஸாம்ல சால்வ் பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஒன்றும் பெருசா புதுசா அப்படின்றதுல எதுவும் கிடையாது. கிளாசிபிகேஷன் அப்படின்றது வகைப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும். கோடிங் டீகோடிங்ல நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஆல்பபெட்ஸ்ல இது கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வேர்ட் கொடுத்துட்டு என்ன வரும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஆல்பா நியூமரிக்கு இதுக்கெல்லாம் நம்ம சீரீஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போன உடனே நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல இப்ப நமக்கு சிபிடிங்கிறதுனால ஒரு பேப்பர் தருவாங்க, சரிங்களா? அதுல நம்ம சால்வ் பண்ண முடியும். போன உடனே நம்ம என்ன பண்ணணும், ஏபிசிடிக்கு 1 2 3 அப்படின்ற நம்பரை நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏபிசிடிக்கு 1 2 3 அப்படின்றத போட்டு வைங்க. அது உங்களுடைய ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நேரத்தை மிச்சப்படுத்தும். ஸோ எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ நார்மலா நம்ம எழுதுறதாங்க. ஓகே, A1 B C D E F G H I J K L M N O P. சரி, காமெடியா இருக்கும், வேற வழியே இல்லை நமக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸையும் எழுதிட்டு அதுக்கு நம்பர் மட்டும் நம்ம போட்டு வச்சிருந்தோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் இப்ப இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த பார்ட் அப்படின்றது நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பார்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அங்க போய் நம்ம சால்வ் பண்றப்ப நமக்கு பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் நீங்க முடிஞ்சா மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஸோ எந்த லெட்டருக்கு எது அப்படின்றத மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இது மாதிரி நம்ம 1 to 26 ஏபிசியை வச்சு நம்ம போட்டுடுறோம். ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் XYZ இருக்கும். அப்ப 1 2 3 இருக்கு, அதனுடைய கண்டினியூசேஷனா 24 25 இருக்கு. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 5 6 இருக்கும். ஸோ இது மாதிரி அவங்க வந்து சீரீஸ் கொடுக்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படின்றது. ஸோ பின்னாடி வர சம்ல இது நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு டாபிக்குக்கும் நம்ம ஒரு சம் 2 சம் அப்படின்ட்டு எடுத்து போட்டிருக்குங்க, சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சம்மு. ஸோ அனலாகி அப்படின்னா என்னன்னா, ஒத்தத்தன்மை உடைய, சிமிலாரிட்டி, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, இதை வந்து 4ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. நம்பர்ஸா இருக்கலாம், அது ஒத்தத்தன்மை உள்ள நம்பரா இருக்கலாம். 1 2 3, அடுத்து என்ன 4, 1 1 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 3, அடுத்து என்னன்னு இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கும். 1க்கு அப்புறம் 2 +1 இல்லைங்களா? அது மாதிரி 3க்கு அப்புறம் +1 4 வரும். ஸோ அது மாதிரி நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம், வேர்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபிகர்ஸா இருக்கலாம். ஸோ இது மொத்தமாவே இது 4 டைப்ல தான் நமக்கு வந்து அனலாகி அப்படின்றது இருக்கும். ஒத்தத்தன்மை அப்படின்றது 4 தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் 4 ஸோ 4 17 அப்படின்னு இருக்கு. 4க்கும் 17க்கும் என்ன தொடர்பு இருக்கு? 4 ஸ்கொயர் +1 இல்லைங்களா? அப்போ வந்து என்ன ஆயிடுது? 17 ஆயிடுதுங்களா? அப்ப 5க்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயர் +1, அப்ப 26 தான் ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த 2 நம்பருக்கு இடையில ஒரு ஒத்தத்தன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஸோ சீரியத்தன்மை அப்படின்னு இருக்கு. 4 ஸ்கொயர் +1. அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கு இடையில இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரியான தன்மையில இருக்கு அப்படின்றது அர்த்தங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு, இங்க 252 இருக்கு, இங்க 8 இருக்கு. இதை எப்படி நம்ம பொதுவா இந்த அனலாகில வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர்ஸ் வச்சு நம்பர் அப்படின்னு வரப்ப ஸ்கொயரும் கியூபியும் வச்சுதான் நிறைய ஆபரேஷன்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. 6 இருக்குங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? 6 ஸ்கொயர் +6 கியூப். 6 ஸ்கொயர் 36ங்களா? 6 கியூப் 216. அப்ப
2 4 2 2 5 2 இங்க 1 வந்துடும் 2 5 2. அப்ப 8க்கு வந்து என்ன ஆன்சரா இருக்கும்? 8 ஸ்கொயர் பிளஸ் 8 கியூப். ஸோ என்ன வருதோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 8 ஸ்கொயர் வந்து என்ன வருது? 64 வருதுங்களா? 8 கியூபுக்கு நமக்கு என்ன வருது? 512 வருது. ஸோ இப்போ ஆன்சர் 576. ஸோ அனலாகியோடைய ஃபர்ஸ்ட் மாடல் நம்மளுடைய நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதுல மோஸ்ட்லி கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் வச்சு தான் நமக்கு எல்லா சம்முமே இருக்கும். ஸோ 576 அப்படின்றது 8க்கு அப்புறமா வரக்கூடிய எண். சரிங்களா? லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து லெட்டர்ல பாத்தீங்கன்னா CAEXZB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதுக்காக தான் நம்ம நம்பர் போடணும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நம்பர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல அந்த நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை எடுத்துட்டு நம்ம இங்க வந்து ஒன்னொன்னுக்கு நம்ம போட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து சிக்கு வந்து என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கு வந்து 3 அப்படின்னு நம்பர் இருக்கும். சிக்கு 3 அப்படின்றது நம்பரா இருக்கு இல்லைங்களா? அடுத்து ஏக்கு வந்து என்ன நம்பரா இருக்கு? 1 இருக்கு. ஈக்கு வந்து என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு. ஸோ இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்ப எக்ஸுக்கு வந்து என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாருங்க. எக்ஸுக்கு வந்து 24 அப்படின்றது நம்பரா இருக்கும். அப்ப இந்த சி இந்த எக்ஸுக்கு சமமாகுது. அப்ப 3 + 24 27 ஆயிடுதுங்களா? 27 ஆயிடுது. அது மாதிரி ஏ வந்து 1 இருக்கு. இசட்டோட நம்பர் வேல்யூ என்ன இருக்கு? 26. அப்ப 1 + 26 அதுவும் 27 ஆயிடுதுங்களா? ஈயோட நம்பர் 5. அது மாதிரி பியோட நம்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 22. ஸோ அதுவும் 27 ஆயிடுது. ஸோ இப்போ இது எல்லாமே 27ஐ பேஸ் பண்ணி வந்தது. அதே மாதிரி நம்ம இந்த ஜேக்கு என்ன வருது, ஹச்சுக்கு என்ன வருது, ஐக்கு என்ன வருது அப்படின்றத பாருங்க. ஸோ ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து 10 இருக்கும். ஜேக்கு வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து 10 இருக்கும். அந்த 10ஓட எதை சேர்த்தனா நமக்கு 27 வரும்? 17 சேர்த்தனா. அப்ப 17ஓடைய எண் வந்து என்னது? நம்மளுடைய எழுத்து வந்து என்ன வருது? 17க்கு எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ வருது. அப்ப முதல் ஆப்ஷன்ல கியூ. நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு லாஜிக்கை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய சாய்ஸை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். கியூ எதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 4ல 2ல மட்டும்தான் கியூ இருக்கும், மற்றதுல இருக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, அதை அடிச்சுட்டு அடுத்த 2 கியூ இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அடுத்த லெட்டரை நம்ம சால்வ் பண்ணாவே அதுக்கும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து QSO அப்படின்றது இதுக்கான ஆன்சரா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டா அப்படின்றத சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லெட்டர்ஸை வச்சு. அடுத்து வேர்டை வச்சு ஹாப்பிக்கும் சேடுக்கும் ஏதாவது ஒத்தத்தன்மை அப்படின்றது இருக்குங்களா? ஹாப்பிக்கும் சேடுக்கும் ஏதாவது ஒத்தத்தன்மை அப்படின்றது இருக்குங்களா? ஹாப்பிக்கு எதிர்வார்த்தை தான் வந்து சேடு. அப்ப ரைட்டுக்கு வந்து எதிர்வார்த்தை என்ன? ராங். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ கீழே சாய்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? பேடுன்னு கொடுத்துருப்பாங்க, அக்லின்னு கொடுத்துருப்பாங்க, ராங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? தொடர்பு அப்படின்றது எதிர்மறையாவும் இருக்கலாம், நேர்மறையாவும் இருக்கலாம். இங்க எதிர்மறையா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியா டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, USA அப்படின்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கீழே சாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கீழே சாய்ஸ்ல வந்து நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, வாஷிங்டன் DC அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பஃபலோ அப்படின்னு 4 சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் என்ன தொடர்பு? கேபிட்டல். அப்ப யுஎஸ்ஏவோட கேபிட்டல், ஸோ நிறைய பேர் யுஎஸ்ஏவோட கேபிட்டல் நியூயார்க்னு நினைச்சிட்டு இருப்போம், வாஷிங்டன் DC. சரிங்களா? அப்ப வாஷிங்டன் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது மாதிரியான தொடர்புகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய கேள்விகள் இது எல்லாத்தையும் நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியா நம்மளால கொண்டு வந்துட முடியுங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபிகர். ஸோ ஃபிகரும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபிகர் பாருங்க, இதுக்கும் என்ன ஒத்தத்தன்மை இருக்கு? ஸோ இதுக்கும் என்ன ஒத்தத்தன்மை இருக்கு? மேல இருக்கக்கூடிய புள்ளிகள் அப்படியே தான் இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த 3 இருக்கு இல்லைங்களா, ராமபட்டமா இருக்குல்ல, இது மட்டும் என்னது? டைரக்ஷன் மாறி இருக்கு. அப்ப இங்க 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 2 புள்ளி கண்டிப்பா அதே மாதிரிதான் இருக்கும். இதனுடைய டைரக்ஷன் மட்டும் இப்படி மாறி இருக்கும். ஸோ இதுல எது இருக்கு? இது இருக்குங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி. நம்மளுடைய பிராக்டிஸ் நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இதை நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். இந்த மாடலா இருக்கும், இந்த மாடலா இருக்கும் அப்படின்ட்டு
நம்ம ஒரு மாடலா ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இந்த பயிற்சி நம்ம நிறைய பண்றப்ப மொத்தமா ஒரு சாப்டருக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மாடல் 15 மாடல் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இதை நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும். இதுல 40க்கு 40 நம்மதே அது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 2Aல வேலை கிடைக்குங்க. இல்லைன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். மேக்ஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? சாதாரண கூட்டல் கழித்தல் தெரிஞ்ச போதும் இதை நம்மளால பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நம்ம இங்க கவனத்துல வச்சு பார்க்கணுங்க. ஓகே, அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன், ஆட் மேன் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளாசிபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல். எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான வகைப்படுத்துதல் இருக்கா? இப்ப ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஸோ ஏ இருக்கு, ஐ இருக்கு, டி இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வவல்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யூ எல்லாமே வவல்ஸ் இல்லைங்களா? டி மட்டும்தான் கன்சோனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுதான் இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இது வகைப்படுத்தல இதுதான் ஆட் மேனா இருக்கக்கூடியதுல. அதே மாதிரி பாருங்க, கோட்டு. ஸோ இது கோட்டு சரிங்களா? ஷர்ட்டு, ஸ்வெட்டரு, ட்ரௌசர் இதெல்லாம் மேலாடை, இது கீழாடையா வந்துருது. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். இதுக்கு நம்ம ஆன்சர் உடனே இது மாதிரி கேள்விகள் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இவங்க ஆர்எஸ் அகர்வால் இதுக்கு புக்கு படிக்கிறதா பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலுடைய ரீசனிங் புக் வாங்கி படிச்சா போதும். அதுல ஒரு 1300 பேஜ் இருக்கும். நமக்கு உண்டான சாப்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து படிச்சா போதுங்க, நம்ம ஈஸியா வந்துட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா சேலம், திருச்சி, ஈரோடு, மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதுல எதை ஆட் மேனா நம்ம மாத்துறது என்னன்னா நம்மளுடைய ஜிகேவை அப்ளை பண்ணணும். நம்ம ஏற்கனவே வாஷிங்டன் டிசிக்கு நம்மளோட ஜிகேவை அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி சேலம் வழியா காவேரி ரிவர் ஓடுதா, திருச்சி மாவட்டம் வழியா ஓடுதா, ஈரோடு வழியா ஓடுதா, மதுரை வழியா ஓடுதா அப்படின்னா மதுரை வழியா ஓடல. ஸோ அப்ப இதுதான் ஆட்மேன். இப்ப இருக்கிறதுல இதுதான் ஆட்மேன். கொங்கு பெல்ட் அப்படின்னு நம்ம வச்சுட்டு பார்த்தா கூட சேலமும் ஈரோடு தான் வரும், திருச்சி வராது அதுல இல்லைங்களா? இது மாதிரி நம்ம அங்க போய் நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றதுதான். நம்ம இது மாதிரி நிறைய ஏற்கனவே ஃபேஸ் பண்ணி எழுதிருக்கிறோம். இது மாதிரி நம்ம இப்போ ஒரு தொடர்பு சொன்னதுனால உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க போறப்ப இந்த லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்த்து எலிமினேட் பண்ணிடுவீங்க. அடுத்த கொஸ்டின் நீங்க போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் ரொம்ப ஈஸி, நம்மளால ஈஸியா சப்பையா இதை போட்டுற முடியுங்க. ஓகேங்களா? அடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங். இப்ப ராணுவத்துல நிறைய இடத்த கோட் பண்ணி தான் அனுப்புவாங்க, என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் கூட என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புறாங்க. அது மாதிரி என்கிரிப்ட் பண்ணி வர்றதா இது. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபயருக்கு சரியான கோடிங் அப்படின்றது டிஜிபிசி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எஃப்க்கும் டிக்கும் என்ன தொடர்பு? -2 தான் தொடர்பு இல்லைங்களா? ஐக்கும் ஜிக்கும் என்ன தொடர்பு? -2 தான் தொடர்பு. ஆருக்கும் பிக்கும் என்ன தொடர்பு? -2. ஈக்கும் சிக்கும் என்ன தொடர்பு? -2. அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் -2 அப்படின்றத நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சோ அப்ப மைண்டுக்கு ஷார்ட்டுக்கு அப்படின்னு பாக்குறப்ப எஸ்க்கு -2 என்னது? எஸ் நம்பர் எஸோட நம்பர் 19, அதனுடைய -2 17. 17 அப்படின்றது கியூ. ஸோ ஒரே ஒரு எழுத்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கொண்டு போய் செக் பண்ணி பார்க்க போறீங்க இந்த ஆன்சர்ல 4ல எதுல கியூ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய லக்கு அசால்ட்டா நம்ம அந்த ஆன்சரை போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியா போயிட முடியும். மேல இருக்கிற லாஜிக் கரெக்டா நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எல்லா எழுத்துக்கும் இந்த லாஜிக் கரெக்டா வரணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப ஹச்சுக்கு -2 என்னது? ஹச்சுக்கு 8, -2 அப்படின்றது எஃப் அப்படின்னு வரும். சரிங்களா? ஆர் வரும். அப்ப எஃப், QF. அப்ப ஆப்ஷன் நீங்க பாருங்க, ABCDல பாருங்க, ஆப்ஷன்ல ஏதாவது QF இருக்கா அதை நீங்க போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியா நம்மளால போட்டுற முடியும். அடுத்து ஓக்கு -2, M, டிக்கு -2 அப்படின்றது ஆர், QF MR அப்படின்றது இதனுடைய ஆன்சர். ஸோ எல்லாமே இது பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடி வச்சுதான் விளையாடுறதுங்க. சரிங்களா? அதனால நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
உள்ள போன உடனே ஏபிசிடியை 1 2 3 போட்டு நீங்க சீக்வன்ஷியலா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு போயிடலாம். இதே கேலண்டர் சம் வரப்ப 0 1 2 3 அப்படின்ட்டு டேக்கு ஒரு நம்பர் போடுவோம் நம்ம. அதே மாதிரி நம்மளுடைய மந்த்துக்கு ஒரு நம்பர் போடுவோம். ஸோ எந்த டே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி வரப்ப நான் சொல்றேங்க அது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா ஒரு டாபிக் பத்தியும் அந்த ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க சரிங்களா. ஸோ நான் இந்த சிலபஸை உங்களுக்கு டீகோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிக்கா எடுத்து சொல்றது. மேக்ஸ்ல பெருசா நான் எடுத்ததே இல்லை. மேக்ஸ்ல நிறைய மார்க் எடுத்திருக்கேன், காலேஜ்லயும் நல்லா இந்த மாதிரி பசில்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா சொல்லித்தர அளவுக்குலாம் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது மேக்ஸுக்கு சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியும் கேட்பாங்க. ஸோ 2 டைப்ல கேட்பாங்க. ஏபிசிடியை வச்சு தொடர்பு பண்ணி கேட்கறது. அடுத்த மாடல் அப்படின்றது எம்முக்கு கே இவங்க சொல்றபடி பார்த்தா சரிங்களா. நம்ம இதுக்கு உடனே எம் எத்தனை வேல்யூ அப்படின்றத போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. எதனால அவசியம் கிடையாது அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க. டி மேல இருக்கா அப்படின்னு பாருங்க. டி மேல இருக்கு. டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஐ இங்க இருக்கு, இங்க ஜி இருக்கு. ஏ கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது? ஏ இங்க கொடுத்துருக்காங்க, ஒய் இருக்கு. ஆப்ஷன்ல பார்க்க போறீங்க. பிஜிஒய் இருக்கா அப்படின்னு பாக்குற போறீங்க. இருந்ததுன்னா அதை ஆன்சரா போட்டு அதாவது இங்க ஏற்கனவே கொடுத்ததை வச்சே நம்ம கீழே இருக்கக்கூடிய வார்த்தைக்கு எதை நம்ம டீகோட் பண்றோம் அப்படின்றத ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியணும் சரிங்களா. 2 டைப்ல தான் கொடுப்பாங்க. ஏபிசிடிய இந்த +1 -1 அப்படின்றத வச்சுட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா கூட்டுத்தொகையை வச்சுட்டு கூட தருவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. இல்லைன்னா மேல கொடுத்திருக்க நம்மளுடைய ஆல்பபெட்ஸை வச்சுட்டு கீழே இருக்கிறத தொடர்பை ஈஸியா நம்மளால டெரைவ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியானது தான். அடுத்த மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். இதுவும் நிறைய நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இவங்களுடைய பாட்டியோடைய பெரிய பொண்ணு, அந்த பெரிய பொண்ணுடைய பையன், அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு. ஸோ இது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சார்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 3 கேட்டகரியில இருக்காங்க. தாத்தா, அப்பா, அம்மா, மகன்கள் அப்படின்னா 3 மேல ஒரு லேயர், அதுக்கு அடுத்த ஒரு லேயர், அதுக்கு அடுத்த ஒரு லேயர் அப்படின்ட்டு நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே, அதாவது செங்குத்தா போட்டுருணும். ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரே தலைமுறையில இருக்கிறாங்க அப்படின்னா கிடைமட்டமா போட்டீங்கன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் அப்படின்றது கொண்டு வந்துட முடியும். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள் சரிங்களா. ஸோ ஏ, பி, சி அப்படின்றது சகோதரிகள், ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஏ, பி, சி எல்லாத்துக்கும் இணையா நம்ம போட்டுறோம். எல்லாருமே சகோதரிகள் சரிங்களா. டி என்பவர் இன் சகோதரர். டி என்பவர் இன் சகோதரர். டி இ இவங்க எந்த ஜெனரேஷன் அப்படின்றது நமக்கு தெரியாது, அடுத்ததுல தெரியும். டி என்பவர் இன் சகோதரர். இ என்பவர் பி இன் மகள் சரிங்களா. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இ வந்து பியோட அம்மா அப்படின்னு இருக்கப்ப இந்த பிக்கு வந்து 2 பிள்ளைங்க, டி மற்றும் இ சரிங்களா. டி மற்றும் இ அவங்களுடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர். ஏக்கும் டிக்கும் என்ன தொடர்பு? ரொம்ப ஈஸியானது தான். பொதுவா என்ன பண்ணுவாங்க, நீஸ் நெப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீஸ் அதாவது தமிழ்ல வந்து இது வந்து சித்தப்பா பையன், அப்புறம் வந்து அத்தை பையன் அப்படின்னு, அதாவது மகனா இருந்த நம்ம ஒரு உறவு முறை அப்படின்றத வச்சு நம்ம அழைப்போம். அதுவே மகளா இருந்ததுன்னா ஒரு உறவு முறை வச்சு அழைப்போம். நெஃப்யூ அப்படின்றது நம்மளுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆண் குழந்தைகள், நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, இவங்க கூட பிறந்த ஆண் குழந்தைகளா இருந்தா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு இங்கிலீஷ்ல இல்லாம தமிழ்லயும் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். நீஸ் அப்படின்றது பெண் குழந்தைகள், நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், அதை வந்து நம்ம வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட், மெட்டர்னல் ஃபாதர், அது மாதிரிலாம் நிறைய மெட்டர்னல் ஆண்ட் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல மொத்தமா ஒரு 7-8 தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா போட்டுடலாம். அப்ப ஏக்கும் டிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியோடைய பெரியம்மா இல்ல சின்னம்மாவா இருக்கும். இங்கிலீஷ்ல ஆண்ட், அத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்லயும் அது அத்தைனே போட்டிருப்பாங்க, பெரியம்மா அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. அது அந்த டிரான்ஸ்லேஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகள் சரிங்களா. டிக்கும் ஏக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி வந்து ஏவை வந்து பெரியம்மாவோ இல்ல சின்னம்மாவோ கூப்பிடுவாங்க. ஏ வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, டி வந்து என்னவா இருக்கிறாரு, டி என்பவர் இன் சகோதரர். அப்ப டி வந்து ஆண்,
ஆனா இருக்கிறதுனால நெப்யூ அப்படின்னு இருக்கும் ஆன்சர்ல. சரிங்களா? இது ரிவர்ஸ்ல கேட்டாங்க, டி வந்து எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லிடலாம். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறவு முறை அப்படின்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க ஒரு 10 மாடல் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு புகைப்படத்தை காட்டி இதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது வந்து எஸ்எஸ்சியில வட்ட வட்டம் கேட்கக்கூடிய ரெகுலரான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஒரு புகைப்படத்தை காட்டி அவருடைய அப்பா என் அம்மாவுக்கு ஒரே மகன் என்கிறார் தினேஷ். புகைப்படத்தில் இருப்பவர் யார்? சோ என்ன சொல்றாங்க, ஒரு புகைப்படத்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு புகைப்படம், ஒரு ஆண் தான் இருக்கிறாரு. சரிங்களா? சோ அவருடைய அப்பா, இவருடைய அப்பா என் அம்மாவுக்கு ஒரே மகன். என் அம்மாவுக்கு ஒரே மகன் யாரு? இவருதான், தினேஷ் தான். சோ அப்ப இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷோட பையன் இல்லைங்களா? ஒரு புகைப்படத்தை காட்டி அவருடைய அப்பா என் மகனுக்கு என் அம்மாவுக்கு ஒரே மகன் என்கிறார் தினேஷ். புகைப்படத்தில் இருப்பவர் யார்? சோ புகைப்படத்துல இருக்கிறவர் இந்த தினேஷோட குழந்தையா இருப்பாங்க. சோ அவ்வளவுதான். ரொம்ப சாதாரணமான கொஸ்டின். நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா சாய்ஸஸ் இருக்கும். சாய்ஸை வச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க கீழ இருந்து மேல போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. பசில் கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க நிறைய. பசில் வந்து நீங்க சகுந்தலா தேவி அந்த லெவலுக்கு எல்லாம் போக வேண்டாம். ரொம்ப சாதாரணமான நியூமரிக்கா தான் இருக்கும். கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இதை வச்சு இந்த ஆபரேஷன்ஸை வச்சு பசில் அப்படின்றத போட்டிருப்பாங்க. வெரி ஈஸி, ரொம்ப சாதாரணமா இருக்கும். இதுல பாருங்க, இது ஒரு சிலது வந்து டிஎன்பிசில ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸே நம்ம எடுத்து இந்த டாபிக்கு அப்படின்னு போட்டிருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். 33 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரமேஷ் 13வது ரேங்க் எடுத்து உள்ளார். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 1, 2 அப்படின்னு போட்டு இவர் வந்து 13வது இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத போட்டுக்கோங்க. ரேங்க் வாரியாக மேல இருக்கிறவரு ரமேஷ், கீழே இருக்கிறவரு சுரேஷ். அப்ப என்ன பண்ணிடுறாங்க, மொத்தமா இருக்கக்கூடிய மாணவர்கள் 33, இதுக்கு முன்னாடி 32, 31, 30, 29, 28 என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரேங்க் வாரியாக சுரேஷுக்கு கீழே. அப்ப சுரேஷோட இடம் அப்படின்றது இந்த கீழே 5 பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடம். அதாவது இவர் 13வது இடத்துல இருக்கிறாரு, இவர் வந்து 28வது இடத்துல இருக்கிறாருங்க. சரிங்களா? இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கேக்குறாங்க. 28 மைனஸ் 13 மைனஸ் 1, அப்ப 14 அப்படின்றது வரும். நம்ம 28 நம்ம சேர்த்துட்டு தான் சொல்றோம். அவரை விட்டுட்டு நடுவுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம எடுக்கிறப்ப 14 பேர் நடுவுல இருக்கிறாங்க. நீங்க உட்காந்து லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னாவே இதற்கான ஆன்சர் அப்படின்றது ரொம்ப ஈஸியா வருங்க. சரிங்களா? ஸோ நான் ரொம்ப லென்த்தியா கொண்டு போகலைங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த டாபிக்லாம் நமக்கு இருக்கு, இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். மோகன் பிரபுவை விட மூத்தவர், சுரேஷ் பிரபுவை விட இளையவர், கணேஷ் சுரேஷை விட மூத்தவர். ஸோ என்ன ஆயிடும், நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரப்ப பெரிய கொஸ்டினா இருக்கும், ஆனா ஆன்சர் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். கேள்வி பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப கூட நான் சொல்றேன், 200 கொஸ்டினுக்கு யாருமே கடைசியில பாருங்க 200க்கும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு பதட்டம், டென்ஷன் வந்துடும். நம்ம வந்து வட்ட மேசையில 5 பேர் உட்காந்துருக்கிறாங்க, இவங்களுக்கு எதிரில் இவங்க அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 6 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் ஆயிடும் ஒரு சிலதுல. யூபிஎஸ்சில நிறைய பேர் வந்து சிசேட்ல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. நிறைய பேர் இல்ல, இந்த வருஷம் தான் சிசேட் கொஞ்சம் ஈஸியா கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துல கட் ஆஃப் வந்து 76 77 தான் இருந்தது. 200க்கு 76 தான் இருந்தது. சரிங்களா? அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்க, 36 37% எடுத்தாவே நீங்க பிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் போற அளவுக்கு டஃபா இருந்ததுன்னா இந்த சிசேட்னால தான். சிசேட்ல ரீசனிங் பார்ட்ல இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நம்ம இதை வந்து கேட்டு கிராக் பண்ற அளவுக்கு படிக்கணுமா அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டமாவும் கேட்கவும் மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க. இது வந்து பொதுவா டிஎன்பிசி வந்து மேக்ஸ் வந்து ரூரல்ல இருக்கிற பசங்களும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் வந்து 25ல கஷ்டமா கேட்பாங்க. நம்மளுடைய நேரம் எடுத்த உடனே நமக்கு அந்த 5 கொஸ்டின் வந்துடும். அதை பார்த்த உடனே
ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ரொம்ப ஈஸியானதையும் நம்ம விட்டுருவோம். இப்ப நடந்த குரூப் 2ல கூட 20 கேள்வி எல்லாராலையுமே பண்ண முடியும். 5 கேள்வி தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கஷ்டம் மீன்ஸ் லென்த்தியா இருந்தது. ஓகே, ஸோ மோகன் பிரபுவை விட, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல ஓகே, இது வந்து பசல் இல்லைங்களா? ஸோ மோகன் பிரபுவை விட அப்படின்னு வரப்ப ஒருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேர் எழுதிடுவோம். மோகன். அடுத்தது பிரபுவை விட மூத்தவர். மூத்தவர் அப்படின்னா கிரேட்டர் தென் இல்லைங்களா? இங்க பிரபு அப்படின்றத போட்டுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்டு இதெல்லாமே சொல்லுவாங்க. நான் லாஜிக்கலா உங்களுக்கு எப்படி டெரைவ் பண்றது அப்படின்றத சொல்றேன். அடுத்து சுரேஷ் பிரபுவை விட இளையவர். அப்ப பிரபு பெரியவர், சுரேஷ் அவரை விட இளையவர். அடுத்து கணேஷ் சுரேஷை விட மூத்தவர், ஆனால் பிரபுவை விட இளையவர். கணேஷ்னு ஒரு புது ஆள் வராரு, அவரு இங்க வராரு, கணேஷ் நடுவுல வராரு. சுரேஷை விட பெரியவர், ஆனா பிரபுவை விட மூத்தவர் அப்படின்னு, பிரபுவை விட இளையவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 வரில் இளையவர் யாருன்னா சுரேஷ் தான். ஸோ இது மாதிரி நம்ம நார்மலா உட்காந்து டெரைவ் பண்ணாவே பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்ல எப்படியாவது வச்சு சீக்கிரமா கூட பார்க்கணுங்க நம்ம. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இது டிஎன்பிசில ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தாங்க. 8 மரங்கள் ஒரே நேர்கோட்டில், தேர்கோட்டில் அப்படின்னு போட்டிருப்போம். நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையில் உள்ள தூரம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், புத்திசாலித்தனமா 8 மரம் இருக்கா, அப்ப 8 மரம் இன்ட்டு ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் 3 மீட்டர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 24 அப்படின்றத போட்டுருவோம் ஆன்சர். அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏவாவே இந்த 24 தான் இருக்கும். ஆனா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க ஒரு மரம் இருக்கு, கடைசி 8வது மரம் இங்க இருக்கு. 2 3 4 5 6 7 8. அப்ப இடையில இருக்கிற தூரம் பாருங்க, இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3 3 3 3 3. எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்ப 7 இன்ட்டு 3 தான் ஆன்சர், 21 தான் இருக்கும். ஸோ இது மாதிரிதான் நம்ம ஈஸியா தப்பு பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா நமக்கு நம்மளுடைய லக்ல நிறைய கொஸ்டின் சரியா வந்திருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் லக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்ல போயிடுச்சு அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாமுடைய மொத்த ஆன்சருமே ஒரு மிக்சடா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைஸ் வந்து நம்ம ஏற்கனவே பிலிமினரியில வட்டம் கேட்கறது ரொம்ப ஈஸியானதான் இது. சரிங்களா? டைஸ் ரொம்ப ஈஸியானது. டைஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா எந்த 2 பக்கத்துல, இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இது 2 இருக்கு 3. சரிங்களா? இது 2 3 4 1 3 2 3 5 4 6 2 4. ஸோ எந்த 2 பகடைகள் இதுல 4ல எந்த 2 பகடையில 2 நம்பர் ஒன்னா வந்திருக்க கூடாது. இப்ப இங்க 2 வந்திருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அதனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இதையும் பாருங்க, இங்க 3 6 5 2 இருக்கு, அப்ப இங்க 4 இருக்கு 4 இருக்கு. அப்ப இது 2த்தையும் நம்ம மேட்ச் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அப்ப இங்க இருந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, இங்க இருந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. இதனுடைய கிளாக் வைஸ்ல ஒரு நம்பரா நீங்க போங்க. கிளாக் வைஸ்ல 4க்கு பக்கத்துல என்ன இருக்கு, 5 இருக்கு. இதுல 4க்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. அடுத்த கிளாக் வைஸ் போங்க, இங்க 3 இருக்கு, இதுல 6 இருக்கு. அவங்க கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க, 2க்கு எதிரில என்ன வருதுன்னு கேக்குறாங்க, 5. ஸோ நாங்க ஆரம்பத்துல பண்றப்ப 2010-11 பண்றப்ப ரப்பர்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஷார்ட்கட்லாம் தெரியாது, ரப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஒன்றுத்துக்கும் நம்ம எழுதி திருப்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இது மாதிரியான ஷார்ட்கட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு நம்மளால ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். சரிங்களா? ஸோ இது பாருங்க, இது நீங்களாவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுல இந்த டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல வந்து நம்ம டி 2த்தையும் காமனா எடுத்துக்க போறோம். அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம எடுத்துட்டு போறோம். மேல பி இருக்கு, கீழே எஸ் இருக்கு. இதே மாதிரி இங்க யூ இருக்கு, இங்க ஆர் இருக்கு. அவங்க கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க,
யூ தான் கேட்குறாங்க. அப்ப யூக்கு வந்து என்ன வருது? ஆர் தான் வருது. ஸோ பகடையில எதிரில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இது நீங்க ஏற்கனவே நிறைய சால்வ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் எல்லாம் தப்பே நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு திசைகள் தெரியும் இல்லைங்களா? மொத்தமா இருக்கக்கூடிய எண் திசைகள் தெரிஞ்சாவே போதும். அதுவும் ஒரு சில சமயம்ல 4 திசை தெரிஞ்சாவே போதும். நமக்கு இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட், சரிங்களா? நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இந்த மாதிரி டைரக்ஷனை பிரிச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட், அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட், அதே மாதிரி சவுத் வெஸ்ட், அதே மாதிரி நார்த் வெஸ்ட். இப்ப ஒருத்தர் ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாரு. இப்ப இங்க நிக்கிற ஒருத்தர் ரைட் சைடா திரும்புறாரு, நார்த் டைரக்ஷனை நோக்கி இருக்கிற ஒருத்தர் ரைட் சைடா திரும்புறாருன்னா ஈஸ்டுக்கு வந்துட்டாரு, 90 டிகிரி ஈஸ்டுக்கு திரும்பிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல டைரக்ஷன்ஸ் ஒழுங்கா போட்டுருணும். அவரு ரைட் சைடு திரும்புறாரா, லெஃப்ட் சைடு திரும்புறாரா, எந்த டைரக்ஷனை நோக்கி அவர் நிப்பாரு, எவ்வளவு தூரத்துல நிப்பாரு, இந்த ரெண்டு கேள்விகள் தான் இதுலயுமே கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் 5 கிலோமீட்டர் வட திசையை நோக்கி நகர்கிறார். அவரு இடது பக்கமாக திரும்பவும் ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கிறாரு. திருப்பியும் அவர் வந்து வடமேற்கு திசையை நோக்கி திரும்புறாரு அப்படின்னு இருக்கப்ப கடைசி எந்த டைரக்ஷனை பார்த்து நிப்பாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசியில இருக்கிற இடம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இதுல பாருங்க அவங்க வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ மோகன் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் பி. ஸோ ஒரு இடம் பாயிண்ட் பில இருந்து ஆரம்பிக்கிறாரு. வாக் 2 மீட்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட், சரிங்களா? நமக்கு வெஸ்ட் ஏற்கனவே தெரியும். வெஸ்ட நோக்கி ஃபர்ஸ்ட் நடக்கிறாரு. எவ்வளவு தூரம் நடக்கிறாரு? 2 மீட்டர் நடக்கிறாரு. He then took a right turn. ஸோ அவரு இப்படி நடந்து வராரு, திரும்ப ரைட் சைடு அப்படின்னு இருக்கப்ப மேல திருப்பி நார்த் நோக்கி நடக்கிறாரு. Then he took a right turn and walked 3 meter. Before taking a left turn, he walked 5 meter. ஸோ இங்க போனதுக்கு அப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாரு, அதுல 5 மீட்டர் நடக்கிறாரு. திரும்ப லெஃப்ட் எடுத்து 5 மீட்டர் நடக்கிறாரு. He finally took a left turn. ஸோ அவர் இங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி லெஃப்ட் டர்ன் எடுத்து திரும்பியும் 3 மீட்டர் நடக்கிறாரு. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க? How far is point Q from P அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுதான் Q. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இது நமக்கு 2 மீட்டர் தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம 5ன்னு எழுதியிருக்கிறோம். அப்ப 5 மீட்டர் பிளஸ் 2 மீட்டர், அப்ப 7 மீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி நிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. சவுத் டைரக்ஷனை நோக்கி நிற்பாரு. ஸோ இதுல வந்து டைரக்ஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. நமக்கு இந்த மேப் போட்டு நார்த் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது, சவுத் எது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால இந்த மாடல் செம்ம ஈஸியா நம்மளால கரெக்ட் பண்ண முடியுங்க. ஓகே, அடுத்து லாஜிக்கல் டயக்ராம்ஸ். வென் டயக்ராம் நம்ம சின்ன வயசுல போட்டிருப்போம். சின்ன வயசுல அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப 6வது 7வது 8வதுல போட்டிருப்போம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இப்ப பின்வரும் வரைபடங்களில் எது பெண்கள், தாய்மார்கள் மற்றும் தந்தைகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக குறிக்கிறது? வென் டயக்ராம்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல ஆண்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, பெண்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. அதுல மேக்ஸ் தெரிஞ்சவங்க இவ்வளோ, மேக்ஸ்ல பாஸ் ஆனவங்க இவ்வளோ, ஃபெயில் ஆனவங்க இவ்வளோ, இங்கிலீஷ்ல பாஸ் ஆன, இது மாதிரி 3 வென் டயக்ராம், 3 வட்டத்தை போட்டு சொல்லுவாங்க, இல்ல 2 வட்டத்தை போட்டு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா நார்மலா இது மாதிரி தொடர்புகளை வச்சு சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெண்கள், தாய்மார்கள் மற்றும் தந்தைகள். இப்ப வந்து என்ன பண்றா, பெண்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஜெண்டர் இல்லைங்களா? சோ பெண்களுக்கு ஒரு பெரிய வட்டம் போட்டுடலாம். எல்லா பெண்களும் தாய்மார்களா அப்படின்னா இல்ல, எல்லா பெண்களும் கல்யாணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அப்ப அதுக்குள்ள ஒரு வட்டத்தை நம்ம போட்டுடலாம். ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது பெண் இனம். ஆண் இனம் அப்படின்றது தனியா நம்ம போட்டுடலாம், இன்னும் கூட பெருசா கூட போட்டுடலாம். இந்த தொடர்புல எது இருக்கு? இதுதான் இருக்கு. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். ஸோ இது வருமா அப்படின்னு பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பா தொடர்பே கிடையாது. உள்ள வருமானா வரவே வராது. இதுவும் இது தனித்தனியா போட்டிருக்கிறாங்க, இதுவும் கிடையாது. அப்ப இது மட்டும்தான் கரெக்ட். இது மாதிரி என்ன பண்ணுவாங்க? விலங்குகள்,
அப்புறம் வந்து பறவைகள், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, பூச்சிகள் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆயிடும், மொத்தமா இருக்கக்கூடிய விலங்குகள்ல வந்துடும். இங்க வந்து பறவைகள் வரும், பறவைகள் வரும், பூச்சிகள் அப்படின்றது தனியா வருங்க, 2 வட்டமா வரும். சரிங்களா? அதே மாதிரி பால் ஊட்டிகள். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பால் ஊட்டிகள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் ஊட்டிகள்லயே பரப்பனை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் ஊட்டிகள் ஒரு வட்டமா இருக்கும், பரப்பனைல ஒரு பாட்டு மட்டும் இதுல வரும். ஏன்னா வவ்வால் வந்து பால் ஊட்டி, அதான பரப்பனவா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இது மாதிரி தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும். ஒன்னுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கா, எல்லாமே லாஜிக்கலா நம்ம யோசிக்கிறதாங்க, நம்ம ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது 200 மாணவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 140 மாணவர்கள் குளிர்பானங்களையும், 120 மாணவர்கள் மில்க் ஷேக்குகளையும், 80 மாணவர்கள் இரண்டையும் விரும்புகின்றனர். எத்தனை மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பானத்தை விரும்புகிறார்கள்? வெரி ஈஸி. சரிங்களா? இது மாதிரி வென் டயக்ராம் நம்ம போட்டுக்கணும். ஸோ வென் டயக்ராம் போட்டு மொத்தமா இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 200 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 பேரை இங்க போட்டுருங்க. 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறது வந்து பாத்துக்கோங்க, 80 பேர் வந்து பொதுவா இருக்கிறாங்க. அதே மாதிரி 140 மாணவர்கள் கூல்ட்ரிங்க்ஸ். சரிங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி மில்க் ஷேக்கை இங்க போட்டுக்கோங்க. ஸோ 140 பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸை விரும்புறாங்க. 140னா இந்த 80 சேர்ந்து தான் வருங்க. 120 மாணவர்கள் மில்க் ஷேக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரே ஒரு பானத்தை மட்டும் குடிக்கிறவங்க எவ்வளவு பேரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 140 மைனஸ் 80 பிளஸ் 120, அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பானத்தை மட்டும் குடிப்பவங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 140, 120, 260, 260 மைனஸ் 80, 180 பேர் ஒரு பானத்தை மட்டும் குடிப்பாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா எடுத்துட முடியுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகே, 200 பேரில் 90 பேர் டீயை விரும்புகிறார்கள், 108 பேர் காஃபியை விரும்புகிறார்கள், 46 பேர் டீ மற்றும் காஃபி இரண்டையும் விரும்புகிறார்கள். டீ காஃபி இரண்டையும் விரும்பாதவர்கள், முன்னாடி வந்து ஏதாவது ஒன்ன குடிக்கிறவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இதுல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண அதே மாடல் தான், ஈஸியா நம்மளாலையும் இதையே நம்மளால சால்வ் பண்ணி போட முடியுங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இருக்கிறது 200 பேர் தான். வென் டயக்ராம் போட்டுக்கோங்க. வென் டயக்ராம்ல என்ன சொல்றாங்க, 90 people லைக் டீ. சரிங்களா? அப்ப 90 பேர் டீயை விரும்புகிறார்கள். அப்புறம் 108 பேர் காஃபியை விரும்புறாங்க, 46 பேர். அப்ப என்ன பண்ணுவோம், 90 பிளஸ் 108 மைனஸ் 46 அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பண்றவங்க, மில்க் ஷேக்கையோ டீயோ குடிக்கிறவங்க அப்படின்ற விவரம் நமக்கு வந்துடும். 200 மைனஸ் அப்படின்னு நம்ம இது போடுறப்ப நமக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துருங்க. 90, 198, 46 வருதுங்களா? 46 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2, 5, 1. அப்ப 48 பேர் ரெண்டுத்தையுமே விரும்பாதவங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஈஸியா நம்மளால வென் டயக்ராம் வச்சு ஈஸியா போடக்கூடிய மாதிரியான சம் தான் கேட்பாங்க. அடுத்து ஆல்பா நியூமரிக் ரீசன். ஆல்பா நியூமரிக் அப்படின்றப்ப ஆல்பானா ஏபிசிடி, நியூமரிக் அப்படின்னா 0, 1, 2, 3 வரும். அது இல்லாம சில குறியீடுகளும் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி குறியீடுகள் ஸ்டார் இருக்கும், சரிங்களா, அட் இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளால ஈஸியா இந்த செம்ம போட முடியும். பாருங்க, இங்க ஸ்டார் இருக்கு, இங்க டாலர் சிம்பிள் இருக்கு,
இது வந்து நமக்கு டிஎன்பிசில இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லை. ஆனா இந்த மாடல்ல எஸ்எஸ்சில ஏற்கனவே கேட்டிருக்க மாடல் தாங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட வரிசையில் ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில எழுத்துக்களின் முந்தைய எழுத்துக்களால் மாற்றப்பட்டால், அப்ப என்ன பண்றாங்க, ஏ இ ஒய் பி ஆர் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் அதனுடைய முந்தைய எழுத்தா மாத்திடுறாங்க. எல்லாத்தையும் உட்காந்து மாத்திட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கீழே வாங்க. எந்த உறுப்பு வலது முனையில் இருந்து 9வது உறுப்புக்கு இடதுபுறமாக, 9வது உறுப்பு அப்படின்னு பாருங்க, இதுதான் வலது முனை, இது இடது முனை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எழுதுறப்ப ரைட்ல தான் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, இதுதான் வலது முனை. நமக்கு எக்ஸாம் பேப்பர்ல பாக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகுதெல்லாம் எது வலது எது இடது அப்படின்றது. வலது அப்படின்றது எப்பயுமே இங்கதான் ஆரம்பிக்கும். எந்த உறுப்பு வலது முனையிலிருந்து 9வது உறுப்புக்கு இடதுபுறமாக, அப்ப 1 2 3 4 5 6 7 8 9, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இப்ப 9வது உறுப்புக்கு என்ன சொல்றாங்க, இடதுபுறமாக. இடதுபுறம்னா இதுதான் இல்லைங்களா, சோ இடதுபுறமாக 2வது இடத்தில் இருக்கும். அப்ப டபிள்யூவை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில எழுத்துக்களில் முந்தைய எழுத்துக்களாக மாற்றப்படுகிறது. அப்ப டபிள்யூக்கு முன்னாடி யூ வி டபிள்யூ வி, அப்ப வி தான் இதனுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பெருசா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு 10-15 மாடல் தான் இருக்கும். அதை நோட்ல அழகா போட்டு திரும்ப திரும்ப அதே பாருங்க, ஈஸியா நம்மளால பண்ண முடியும். கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணிலும் உள்ள அனைத்து இலக்கங்களும் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டால் எந்த எண் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற எல்லா எண்ணையும் ஏறு வரிசையில எழுதணும். சரிங்களா? அப்ப ஏறு வரிசையில இது எழுதணும் அப்படின்னா என்ன இருக்கும், 3 3 4 5 7 8 6 எப்படி ஏறு வரிசையில எழுதணும், 6 7 8. 823 எப்படி ஏறு வரிசையில் நம்ம எழுதணும், 2 3 8. 902 எப்படி ஏறு வரிசையில் எழுதணும், 0 2 9. அப்ப இதுல எது பெருசா இருக்கு, 678 தானே பெருசா இருக்கு. அப்ப அதனுடைய இணை இது 786. அப்ப இதுதான் ஆன்சர். ஆனா கீழே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, 678 கொடுத்துருப்பாங்க. நம்ம இது கண்டுபிடிச்சிட்ட மாதிரி டக்குன்னு 678 அடிச்சிருவோம். ஸோ நம்ம எங்க நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுவும் மேல கொடுத்திருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு ரீசனிங் தான். ஒரு மெய்யெழுத்தினை தொடர்ந்து குறியீடும், ஒரு மெய்யெழுத்தினை தொடர்ந்து குறியீடும் அதற்கு முன் ஒரு எண்ணையும் கொண்டு வரும் எழுத்துக்கள் தொடரில் எத்தனை உள்ளது. ஒரு மெய்யெழுத்து, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம வந்து கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்து, மெய்யெழுத்து கான்சோனன்ட்ஸ். ஸோ இதுல மெய்யெழுத்து என்ன இருக்கு, இங்க ஹச் இருக்கு, அது வந்து மெய்யெழுத்து தான். எல் இருக்கு, மெய்யெழுத்து தான். கே இருக்கு. ஸோ அப்ப இந்த கே, இதை இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ல பாருங்க, மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு குறியீடு வருதா, இதனை தொடர்ந்து குறியீடு வருதா, எதுவுமே வரல. அப்ப கேவை தொடர்ந்து தான் ஒரு குறியீடு வருது. சரிங்களா? அப்ப ஒரே ஒரு எண் தான் அந்த நம்மளோட கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்ப அந்த கண்டிஷன் வந்து கே தான். அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே மட்டும். ஒரே ஒரு எழுத்து தான் உள்ளது. எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. அதை வச்சு நம்மளால ஈஸியா போற்ற முடியும். ஸோ ஆல்பா நியூமரிக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. ஏபிசிடி தான் திருப்பம், எல்லாமே திருப்பி நம்ம ஏபிசிடி தான் நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். அரித்மெட்டிக் ரீசனிங், அரித்மெட்டிக் ரீசனிங்கும் இதே தான். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான். நோ ஃபார்முலா. ஃபார்முலா அப்படின்றது எதுவுமே கிடையாது. அமர் அக்பர் அந்தோனி ஆகியோரின் மொத்த வயது 90 ஆண்டுகள். சரிங்களா? அவங்களோட மொத்த வயது எவ்வளவு, நம்ம ஒருத்தரோட வயது எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியல. சோ 90 இருக்கு. அப்ப என்ன, 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய சராசரி வயது என்ன, 3 ஆண்டுகள். இப்ப வந்து என்ன பண்றாங்க, நம்ம 90 அப்படின்றது என்ன சொல்லியிருக்கிறோம், இவங்களுடைய மொத்த வயது, 3 பேருடைய மொத்த வயது 90. 3 வருடத்திற்கு முன்பு இவங்களுடைய எல்லா பேருடைய வயதும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -3 -3 -3 இருக்கும். அப்ப இவங்களுடைய டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 81 இருக்கும். கொஸ்டின் வந்து அவங்க 81 கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ல, அதை கேட்கல, ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப 81 ÷ 3 என்ன வருதுங்க,
27. ஸோ 27 தான் ஆன்சரா இருக்கும். ஆனா 81 தான் ஆப்ஷன் ஏலயே கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி 87 81 நம்ம போட்டு வந்துருவோம். ஓகே, அடுத்தது, ஒரு மனிதனிடம் ரூபாய் 480 உள்ளது. இது ஒரு ரூபாய் நோட்டு. ஒரு ரூபாய் நோட்டு, சரிங்களா? டிஎன்பிசி மாதிரி நம்மளும் டிரான்ஸ்லேஷன் எரரு. 1 ரூபாய் நோட்டுகளையும் 5 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளாக உள்ளது. ஒவ்வொரு நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1 ரூபாய் நோட்டு இருக்கு, எக்ஸ் நம்பர்ல இருக்கு. அடுத்து 5 ரூபாய் நோட்டு இருக்கு, அதுவும் எக்ஸ் நம்பர்ல இருக்கு. அடுத்து 10 ரூபாய் நோட்டு இருக்கு, அதுவும் எக்ஸ் நம்பர்ல இருக்கு. இந்த எண்கள் எல்லாமே சேமா இருக்கு. மொத்த தொகை 480 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 10, 5, 15, 1, 16. 16x இஸ் ஈக்குவல் டு 480. அப்ப x இஸ் ஈக்குவல் டு 30. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு x இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அவசரமா என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ஏலே வந்து 30 கொடுத்துருப்பாங்க. அவங்க 30 கேட்கல, சரிங்களா? எக்ஸோட மதிப்பு கேட்கல. அவங்க வந்து என்ன கேட்கறாங்க, மொத்தமா இருக்கக்கூடிய நோட்டுகள் எவ்வளவு அப்படின்றத தான் அவங்க கேள்வியா கேட்கறாங்க. அப்ப மொத்தமா இருக்கக்கூடிய நோட்டுகள் எவ்வளவுங்க? மொத்தமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஒருத்தர்கிட்டயும் 30 நோட்டுகள் இருக்கு. அப்ப 30 30 30, அப்ப 90 நோட்டுகள். 90 தான் நம்ம ஆன்சரா போடணும். ஸோ நம்ம வேகமா தப்பு பண்ணக்கூடிய முக்கியமான இடங்கள் இது எல்லாமே. அடுத்து, ஒரு தொலைபேசி டயலில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கற் பலன் எவ்வளவு? ஸோ இது மாதிரி கேள்வி பார்த்த உடனே ரொம்ப ஆர்வம் ஆயிடும். நமக்கு தெரியும் நம்பர் என்ன இருக்கு அப்படின்ட்டு. 1 2 3 அப்படின்ட்டு இன்ட்டு 9 வரைக்கும் போட்டு கஷ்டப்பட்டு நம்மளுடைய கொஸ்டின் புக்லெட்ல இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாத்துலயும் இந்த பெருக்கல் கணக்கு போட்டுட்டு இருப்போம். ஆனா அப்ப நம்ம மறந்துருப்போம் அதுல 0 இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப ஒன்றும் கிடையாது, இதுக்கு 0 தான் ஆன்சர், சரிங்களா? நீங்க பெருக்கி வர ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, 1ல இருந்து 9 வரைக்கும், அதான் ஏவா கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கதான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ தப்பு பண்ணக்கூடிய இடங்களை நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். ஓகே, தப்பு பண்ணி மீன்ஸ் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்து ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் சரியா தப்பா, அதனுடைய தொடர்புடையது என்ன? இதுவும் ஆல்மோஸ்ட் ஆட் மேன் அவுட் மாதிரியே தான், ஆனா தொடர்பு உடையதா இருக்கணும். அதுதான் இப்ப பின்வருவனவற்றுள் எது எப்போதும் மரத்துடன் தொடர்புடையது? வேர்கள், மலர்கள், பழங்கள், இலைகள். இலைகள் கண்டிப்பா மரத்துல இருக்கணுமா? இலைகள் இல்லாத மரங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்ப இலைகள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பழம் கொடுக்காத மரம், இப்ப கனகாமரத்துல வரக்கூடியது வந்து பழங்கள் தருமான தராது, சரிங்களா? மரத்துடன் அப்படின்றதுனால வேற ஏதாவது ஒரு மரம் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். மலர்கள் எல்லாத்துலயும் மலரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் வேர்கள் அப்படின்றது கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்ப வேர்கள் தான் இதனுடைய கரெக்டான தொடர்புடைய ஒரு விஷயம். ஓகே, நாம் அதிகாலையில் தெற்கு நோக்கி சென்றால் சூரியன் நமது இடதுபுறத்தில் தெரியும். எப்போதும் தெரியும், இல்ல எப்பயுமே தெரியாது. ஆஃபன்னா அடிக்கடி தெரியும், சில நேரங்கள்ல சம்டைம்ஸ் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, நமக்கு நாம் அதிகாலையில் தெற்கு நோக்கி சென்றால், வடக்குல இருந்து தெற்கு நோக்கி செல்றோம், சரிங்களா? அப்ப நம்மளுடைய இடதுபுறம், வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போறோம். நம்மளுடைய இடதுபுறத்துல ஒரு திசை இருக்கு இல்லைங்களா, ஈஸ்ட். ஈஸ்ட்ல தான் நமக்கு சூரியன் தெரியும். அப்ப எப்பொழுதும் தெரியும், ஆல்வேஸ் தெரியும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது மாதிரிதான் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து அரை செகண்ட்லயே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஒரு சில கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் ஆயிடும். கீழ்கண்டவற்றுள் எது நாடகத்தில் இருக்க வேண்டும்? நடிகர்கள், கதை, அப்புறம் வந்து செட்ஸ். செட்ஸ் அப்படின்றது அப்படியே அப்ரப்டா தமிழ்ல இருக்கு. செட்டுக்கு தமிழ்ல என்னது? செட், கலை பொருட்கள். இயக்குனர், சரிங்களா? ஒரு டிராமாவுக்கு டைரக்டர் இல்லாம கூட ஒரு டிராமா நம்மளே நீ பேசு நான் பேசு அப்படின்னு பேசிட முடியும், சரிங்களா? செட் இல்லாம எங்க திறந்த வெளியில கூட நம்மளால எடுக்க முடியும். ஆக்டர்ஸே இல்லாம ஒரு குருவி வந்து உட்கார்றது, எழுந்து போறது, எதையாவது. ஆனா ஒரு கதை அப்படின்றது இருக்கணும். ஆனா இது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுக்கு பொருந்தாது. கதையே இல்லாம தான் பெரிய பெரிய ஸ்டாரோடைய படம் எல்லாம் எடுக்கிறாங்க, சரிங்களா? அப்ப கண்டிப்பா உண்மைத்தன்மையோட எதிர்க்கணும் அப்படின்னா ஸ்டோரி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இந்தியாவில் ஒரு விதவை தனது மைத்துனரை
திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆண் தனது இறந்த மனைவியின் சகோதரியை திருமணம் செய்ய முடியாது அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. முடியாதுன்னா சில சமயங்களில் முடியாது. சரிங்களா? வயசு ரொம்ப அதிகமா இருக்கு, அது மாதிரி சில சமயங்கள்ல முடியாது. ஆஃபனா பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்க மாட்டாங்க. நெவர் பண்ணிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆல்வேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எது வந்து ஒத்து போகுதோ, உண்மையோட ஒத்து போகுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் அந்த மாடல். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இப்ப 3 இருக்கு, இது வந்து 6ஆல பெருக்கி இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 வந்துருது இல்லைங்களா? 3 into 6, அப்புறம் 3 into 12 அப்படின்றத போடுறாங்க. இங்க 36 வருது. அதே மாதிரி முதல் எண் இருக்கு, இங்க 2 இருக்கு, 2 6ஆல பெருக்கி பாருங்க 10 வருதா? வரல. அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. இங்க பாருங்க 4 6ஆல பெருக்குங்க, முதல்ல 24 வந்துருது. அப்புறம் 12ஆல பெருக்கிறதுக்காக 48 அப்படின்னு வந்துருது. சிமிலாரிட்டிஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஈஸியா போட்டலாம். இது வந்து நியூமரிக்கை வச்சு சொல்லக்கூடிய கணக்குகள். இது இல்லாம ஆல்பா நியூமரிக்கு கூட வச்சுட்டு சில சமயத்துல சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபைண்ட் த ஆட் மேன் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல எது மாறுபட்ட தன்மையோடு இருக்கு. இது எல்லாமே இன்டர்லிங்கா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தக்கூடிய முக்கியமானதா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 3 இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5 அப்படின்றது என்ன சொல்றாங்க? 2 into 2 plus 1 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா 2 இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 into 2 plus 2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 into 2 plus 3 அப்படின்றது இருக்கும். கரெக்டா இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து 58 வந்துருங்களா? 58ல இருந்து 58 into 2 plus 4 அப்படின்றது இருக்கும். 58 plus 2, 58 plus 2 into 4 இல்லை 5, 2 இருக்கும். 1 2 3 4, இங்க வரப்ப 5 அப்படின்னு வந்துடும். 5ன்னு வரப்ப 121 தான் வரணும், ஆனா 122 இருக்கும். ஸோ அதனால இதுதான் ஆட் மேனா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் அப்படின்றத கொண்டு வந்துடலாங்க. ஓகே. அடுத்தது pick the odd one from the following. CFJ அப்படின்னு இருக்கு. அடுத்து EJO அப்படின்னு இருக்கு. இப்ப EJO, ஸோ E வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க? 5, 5, J ஓட வேல்யூ 10, ஓவோடது 15. அதே மாதிரி F ஓட வேல்யூ 6, அதே மாதிரி எல்லோடது 12, அதே மாதிரி ஆரோடது 18. அதே மாதிரி ஜியோட வேல்யூ, ஜி வந்து என்ன வரும்? ஜி 7 வரும் இல்லைங்களா? அதே மாதிரி என்னோட வேல்யூ அப்படின்றது 14 அப்படின்னு வருது. அதே மாதிரி யூவோட வேல்யூ 21 வருது. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஒரு தொடர்புல இருக்கு. ஆனா எது தொடர்புல இல்லை அப்படின்னா இந்த CFJ அப்படின்றது கரெக்டான தொடர்புல இல்லை. சிக்கு என்ன வருது? 3 வருது. எஃப்க்கு என்ன வருது? 6 வருது. ஜேக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 தான் வருது. ஆனா 3 6 அடுத்து 9 தான் வரணும், ஐ தான் வரணும். இங்க ஐக்கு பதிலாக ஜே கொடுத்ததுனால இது வந்து தவறா இருக்கு. ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னாவே ஈஸியா வந்துருங்க. அடுத்து கேலண்டர் சம். இப்ப மொத்தமா இருக்கக்கூடிய 27 சாப்டர்ல நம்ம சும்மா பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது 13 சாப்டர் பண்ணிருக்கோம். அதுல 13வது சாப்டர் கேலண்டருங்க. பார்ட் 2ல அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரொம்ப என்னன்னா உங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்காகலாம் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக. நீங்களே இதெல்லாம் பட்டி நின்றுருவீங்க. சரிங்களா? ஓகே. ஜனவரி 1 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1 2010 என்ன நாள்? ஸோ இப்ப பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லைங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாள்.
அப்ப ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதை டிவைடட் பை 7 நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா +1 டே அப்படின்னு வரும். 364, அதாவது 350 வரைக்கும் நமக்கு 50 வாரம் வந்துருங்களா. அப்புறம் ஒரு 14னா 364 அப்படின்னு வந்துடும். அப்ப என்ன ஆயிடுது, 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் அப்படின்னு வந்துடும். அப்ப ஒரு வருஷத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் வரப்ப என்ன ஆயிடும்னா 52 சரியாப்படும். மீதி ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு வருஷத்துல அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமையா வரும். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2006 நம்ம இங்க எடுத்து போட்டுடலாம், ஞாயிற்றுக்கிழமை வருது. அடுத்து 2007ல முதல் நாள் திங்கக்கிழமை வருது. 2008ல என்ன நாள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பிளஸ் ஒரு நாள் தான் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு நாள் அப்படின்னு இருக்கப்ப திங்கள் செவ்வாய் அப்படின்றது வந்துடும். 2008க்கு அப்புறம் 2009 வரும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2008 அப்படின்றது லீப் இயர். இந்த கடைசி 2 டிஜிட்டை நம்ம 4ஆல வகுக்க முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 100 அப்படின்றது லீப் இயரான கிடையாது. இது மாதிரி 2 0 இருந்ததுன்னா அதை 400ஆல வகுக்கணும். வகுத்தாதான் லீப் இயர் அப்படின்றது வரும். அப்ப என்ன ஆயிடுது, 2008ல 366 நாள் இருக்கும். அப்போ 366 நாள 52 + 2 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்ப என்ன ஆயிடும், 2009ல வரப்ப செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வராம +2 இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் வருது. 2010ல வெள்ளி வந்துருது. ஸோ அப்போ வெள்ளி தான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு சாப்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக வீடியோ போடுவோம், சரிங்களா. இந்த 2Aக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்புட் தர முடியுமோ அவ்வளோ அப்படின்றத தரங்க நம்ம. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தியா போயிடுது. இதை நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்றது கிடைக்கும். அப்படியே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. சொல்லிக் கொடுக்கவும் முடியாது யாராலையும். நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஞானம் அப்படின்றதெல்லாம் வரும். யாரும் உங்களுக்கு எல்லாம் புகுத்தவே முடியவே முடியாது. நம்மளுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கான ரிசல்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.